வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒயிட் ஹார்பிக் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. ஏற்கனவே ரெட் கலர் ஹார்பிக் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ரெட் கலர் ஹார்பிக் வந்து பாத்ரூம் கிளீனர், ஒயிட் கலர் ஹார்பிக் டாய்லெட் போல் கிளீனர். கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% சேம் மெட்டீரியல் தான், சேம் ஃபார்முலாவாக தான் இருக்கும். 30% தான் டிஃப்ரெண்ட். ஒயிட் ஹார்பிக் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா, இதில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மெட்டீரியல், அதாவது சோடியம் ஹைப்போக்ளோரைட் பயன்படுத்தியிருக்கிறோம். இது ஒரு நல்ல கிருமி நாசினி, அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். அதனால் எப்போவுமே வந்து அந்த டாய்லெட் போல் ஒரு ஷைனிங்காக ஒரு ஒயிட் கலர் அப்பியரன்ஸோடு இருக்குங்க. இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி நம்மளோட பேட்ச் சைஸ் 1 லிட்டர். நான் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மெட்டீரியல் மட்டும் நான் எடுத்து வைக்கலைங்க, அது வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைட். எப்போ பயன்படுத்த போகிறோமோ அப்போ மட்டும் எடுத்து சார்ஜ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக இந்த கிளாஸ் பேக்கரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. இதை எடுத்து ஓப்பனில் வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஓப்பனில் வச்சோம்னா கூட அது வந்து நம்மளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். கண்களில் எரிச்சலாக இருக்கும், இல்லைனா ஒரு மயக்கம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் அந்த மாதிரி எடுத்து ஓப்பனில் வைக்கக்கூடாது.